வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பயணம் செய்ய போகிறோம் காலத்தின் ஆழமான நீரில். பண்டைய உலகின் அற்புதமான அறிவுச் செழுமையை பற்றி. அலெக்சாண்ட்ரியாவின் மாயமான நூலகத்தின் கதை ஒரு மர்மமான புதிராகவே இன்றும் நீடிக்கிறது. அந்த நூலகத்தின் அழிவு மனிதகுலத்தின் அறிவுச் செல்வத்திற்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பாகும். இந்த வீடியோவில் அந்த இழந்த சொர்க்கத்தின் மர்மங்களை நாம் அலசி ஆராய்வோம். கற்பனை செய்து பாருங்கள், உலகின் அனைத்து அறிவும் ஒரே இடத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய அற்புதமான இடம்தான் அலெக்சாண்ட்ரியா நூலகம். நூல்கள், கையெழுத்து பிரதிகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், கலைப்படைப்புகள் என அனைத்தும் அங்கே ஒரே கூரையின் கீழிருந்தன. ஆனால் என்ன நடந்தது? அந்த அற்புதமான அறிவுச் செல்வம் எங்கே போனது? கிமு 3ஆம் நூற்றாண்டில் டாலமி 2ஆம் பிலடெல்பஸ் மன்னரின் ஆட்சி காலத்தில் அலெக்சாண்ட்ரியா நகரில் இந்த அற்புதமான நூலகம் நிறுவப்பட்டது. அந்த காலத்தில் அலெக்சாண்ட்ரியா வணிகம், கலை, கல்வி ஆகியவற்றின் மையமாக விளங்கியது. உலகின் அனைத்து அறிவையும் ஒரு இடத்தில் சேகரிப்பதுதான் அந்த நூலகத்தின் நோக்கமாக இருந்தது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளில் அலெக்சாண்ட்ரியா நூலகம் 400,000 முதல் 700,000 சுருள்களை கொண்டிருந்ததாக கருதப்படுகிறது. அறிவியல், மருத்துவம், வானவியல், இலக்கியம், கணிதம், வரலாறு, தத்துவம் என அனைத்து துறைகளிலும் உள்ள நூல்கள் அங்கே இருந்தன. கிரீஸ், எகிப்து, மேசோபொத்தேமியா, இந்தியா என உலகின் பல பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட நூல்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டன. யூக்ளிட், ஆர்கிமிடிஸ், எரடோஸ்தீனிஸ், ஹீரோ ஆஃப் அலெக்சாண்ட்ரியா போன்ற புகழ்பெற்ற அறிஞர்கள் அந்த நூலகத்துடன் தொடர்பு கொண்டிருந்தனர். சோஃபோக்கிலின் காணாமல் போன நாடகங்கள், அரிஸ்டாட்டிலின் படைப்புகள், பண்டைய வரைபடங்கள், முந்தைய கண்டுபிடிப்புகள் போன்ற முக்கியமான நூல்கள் அந்த நூலகத்தில் இருந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் அழிவு எப்படி நடந்தது என்பது இன்னும் ஒரு மர்மமாகவே உள்ளது. கிமு 48இல் ஜூலியஸ் சீசரின் தீ விபத்து, கிபி 3ஆம் நூற்றாண்டில் பேரரசர் அவுரேலியனின் தாக்குதல், கிபி 391இல் தியோடோசியஸ் முதலவரின் கட்டளைகள், 642இல் முஸ்லிம் படையெடுப்பு என பல காரணங்கள் கூறப்படுகின்றன. கிரேக்க நாகரிகத்தின் வீழ்ச்சியும் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியும் அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் அழிவுக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று சில வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பல நூற்றாண்டுகளாக நடைபெற்ற கட்டமைப்பு சீரழிவு, அலட்சியம் ஆகியவையும் நூலகத்தின் அழிவுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அலெக்சாண்ட்ரியா நூலகத்தில் இருந்த அறிவு நம் உலகின் வளர்ச்சியை பல நூற்றாண்டுகள் முன்னேற்றி இருக்கலாம். நீராவி இயந்திரம், சூரிய மைய கோட்பாடு, மேம்பட்ட மருத்துவம் போன்ற கண்டுபிடிப்புகள் அதிகம் முன்னதாகவே நிகழ்ந்திருக்கலாம். அந்த அறிவு இழப்பு மனிதகுலத்திற்கு ஒரு பெரும் இழப்பாகும். இன்று வரை அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் எந்தவொரு உடல் சான்றுகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது இழந்த அறிவு மற்றும் மனித வரலாற்றின் மெலிதான தன்மையின் அடையாளமாக உள்ளது. இந்த மர்மம் இன்றும் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் அழிவு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லித் தருகிறது. டிஜிட்டல் காலத்தில் தரவுகளை பாதுகாப்பது, அறிவை பகிர்வது மிகவும் முக்கியமானது. நாம் எதிர்கால சந்ததியினருக்கு நமது அறிவை பாதுகாக்க வேண்டும். அலெக்சாண்ட்ரியா நூலகம் அழிந்தாலும் அது இன்றும் நம் நினைவுகளில் என்றும் வாழ்கிறது. அது ஒரு சின்னமாக, ஒரு நினைவாக, நமக்கு ஒரு பெரிய பாடமாக நிற்கிறது. எந்த கண்டுபிடிப்பு காணாமல் போனதில் உங்களுக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது? உங்கள் சிந்தனைகளை கருத்து பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அலெக்சாண்ட்ரியா நகரம் மத்தியதரை கடலின் கரையில் அமைந்த ஒரு அழகிய நகரம். வணிகத்தின் மையமாகவும் கலாச்சாரத்தின் தொட்டிலாகவும் விளங்கியது. இந்த நகரின் அழகே நூலகத்தின் அழகிற்கு ஒத்திருந்தது. டாலமி மன்னரின் கனவு உலகின் அனைத்து அறிவையும் ஒரே இடத்தில் சேகரிப்பது. அந்த கனவின் நிறைவேற்றமாகவே அலெக்சாண்ட்ரியா நூலகம் உருவானது. நூலகத்தில் நூற்றுக்கணக்கான சுருள்கள் பாதுகாக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு சுருளிலும் ஒரு உலகம் மறைந்திருந்தது. அந்த உலகங்கள் இன்று காணாமல் போய்விட்டன. சோஃபோக்கல் போன்ற புகழ்பெற்ற நாடக ஆசிரியர்களின் காணாமல் போன நாடகங்கள் அந்த நூலகத்தில் இருந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அவை மீண்டும் கண்டுபிடிக்கப்படுமா? கோல்டன் லான்ஸ் ஹெட் வைப்பரின் விஷம்
மிகவும் ஆபத்தானது. அதன் கடிக்கு எந்த மருந்தும் இல்லை. எனவே மிகுந்த எச்சரிக்கை தேவை. இந்த தீவின் எதிர்காலம் என்ன? பாம்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்குமா? விஞ்ஞானிகள் இதை கண்காணித்து வருகின்றனர். பிரேசில் அரசு இந்த தீவை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சட்டவிரோதமாக நுழைவதை தடுக்க கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கிமு 48இல் ஜூலியஸ் சீசரின் தாக்குதலின் போது ஏற்பட்ட தீ விபத்து நூலகத்தின் அழிவிற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. கிபி 3ஆம் நூற்றாண்டில் பேரரசர் அவுரேலியனின் தாக்குதல் நூலகத்திற்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். கிபி 391இல் தியோடோசியஸ் முதலவரின் கட்டளைகள் பழைய கிரேக்க நம்பிக்கைகளுக்கு எதிராக இருந்தன. இது நூலகத்தின் அழிவுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். 642இல் நடந்த முஸ்லிம் படையெடுப்பு நூலகத்தின் அழிவுக்கு ஒரு காரணமாக சிலர் கூறுகின்றனர். ஆனால் இது சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தாகும். தீவின் அச்சுறுத்தும் சூழல் அனைவரையும் பயமுறுத்துகிறது. இயற்கையின் சீற்றம் இங்கு தெளிவாக தெரிகிறது. அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் அழிவு மனித வரலாற்றில் ஒரு பெரும் இழப்பாகும். இழந்த அறிவின் வலி இன்னும் உணரப்படுகிறது. அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் அழிவு நமக்கு ஒரு பாடமாக அமைந்துள்ளது. நாம் நமது அறிவையும் வரலாற்றையும் பாதுகாக்க வேண்டும். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் நாம் நமது அறிவை பாதுகாக்க முடியும். டிஜிட்டல் நூலகங்கள் மிகவும் முக்கியமானவை. தரவுகளை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது. அறிவு ஒரு வலிமையான ஆயுதம், ஆனால் அது மிகவும் மென்மையானது. அறிவு மனிதகுலத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானது. அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் நாட்கள் நமக்கு ஒரு நல்ல பாடமாக அமைந்துள்ளது. அதன் மதிப்பை நாம் உணர வேண்டும். மனித வரலாறு மிகவும் மெலிதானது. நாம் அதை பாதுகாக்க வேண்டும். அலெக்சாண்ட்ரியா நூலகத்தின் அழிவு நமக்கு இழந்த தருணங்களை நினைவுபடுத்துகிறது. காலத்தின் ஓட்டத்தில் நிறைய தகவல்கள் இழக்கப்படுகின்றன. நாம் அதை பாதுகாக்க வேண்டும். நாம் எதிர்கால சந்ததியினருக்கு நமது அறிவையும் வரலாற்றையும் பாதுகாக்க நமது பங்கை செய்ய வேண்டும். அலெக்சாண்ட்ரியா நூலகம் அழிந்தாலும் அது நமது நினைவுகளில் என்றும் வாழ்கிறது.